அன்பான மக்களே, நம்மளோட காவேரி விஜய் கிட்ட கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லா விதத்துலேயும் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. எங்கள் அப்பா இடத்துல நீங்கள் இருந்திருக்கீங்க. எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அவருக்கு அடுத்து யாருமே இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எனக்கு எங்கள் அப்பா இடத்த நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க சீரியலில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருக்காங்க காவேரி. எமோஷ்னலாக, அதாவது அந்த சீரியலில் எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காவேரி அவ்வளவுதான் பேசியிருக்காங்க. அதை விஜய் அவ்வளோ அழகாக ரசித்து கேட்டுட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு நிஜமாவே விஜய் காவேரிக்கு ஒரு அப்பா மாதிரி தானே இருந்தார். அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே காவேரிக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதே கஷ்டம்தான் அதை ஷேர் பண்ணிக்கிற ஒரு இதில் தான் அவர் இருந்தார். காவேரியும் நானும் ஒன்று தான். காவேரி இப்போ தாத்தா கிட்டே கூட சொல்லியிருப்பார் விஜய், தாத்தா அவள் வேற நான் வேறையா தாத்தா அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி சீரியலில் காவேரி எப்போ அவர் மனசார ஏற்றுக்க ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து விஜய் காவேரியும் நானும் ஒன்று தான், காவேரிக்கு குடும்பமும் என்னோட குடும்பம் தான் அப்படின்னு அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு. அதை தான் காவேரி விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. இப்போ வர அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த, அதாவது அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த அளவுக்கு யாருமே கொடுத்ததில்ல. எங்கள் அப்பா இடத்த நீங்கள் நிரப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி அவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்கங்க. சீரியல் கதைப்படி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.